ஹாய் ஹலோ வெல்கம் மக்கள். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம். ஸோ நந்தம்பாக்கத்தில் இன்றைக்கி தோழி ஷாப்பிங் ஃபீஸ்ட். இதில் என்ன ஸ்பெஷலாக வெறும் உமன்ஸ்க்காக ரொம்ப ஸ்பெஷலாக ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸோ வாங்க உள்ள என்னெல்லாம் உமன்ஸ்க்காக ஸ்பெஷலாக பண்ணி வச்சுருக்காங்க, என்னெல்லாம் இருக்க போகுதுன்னு நம்ம உள்ளே போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வருவோம் வாங்க. நாங்கள் கெனரா பேங்க்லேருந்து இன்றைக்கி தோழி ப்ரோக்ராமை டைட்டில் ஸ்பான்சர் பண்ணுறோம். ஸோ மெயினாக இந்த ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா நாங்கள் கெனரா ஏஞ்சல் ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறோம். இது என்னென்னா எக்ஸ்க்ளூசிவ் விமென்காகவே ஓப்பன் பண்ணக்கூடிய எஸ்பி அக்கௌண்ட் வித் அ நாமினல் மினிமம் பேலன்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் வி ஹேவ் ஃப்ரீ கேன்சர் கவர் இன்சூரன்ஸ், ப்ரீமியம் ஃப்ரீ, ஃபுல்லி ஃப்ரீ, நோ ப்ரீமியம் அட் ஆல். ப்ரீமியம் காஸ்ட் அவங்களுக்கு எதுவுமே வராது. கேன்சர் கேர் 26 lakhs வரைக்கும் கவர் பண்ணுவாங்க இந்த வேரியண்ட்டில். மினிமம் பேலன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாமினலான ஒரு மினிமம் பேலன்ஸ் தான். 5,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 5,000 மினிமம் பேலன்ஸ் வச்சுருந்தா போதும். குவார்ட்டர்லி ஆவரேஜ் தான். அதனால் டெய்லியுமே அந்த 5,000 இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. எப்போ ஓப்பன் பண்ணுறோமோ அக்கௌண்ட்டு அப்போலேருந்தே இந்த கேர் ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு இதுக்கு தனியாக விமன் ஸ்பவுஸுக்கு கூட லிமிட்டட் கவரேஜ் இருக்குது இன்சூரன்ஸில். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் எல்லா சர்வீஸ் சார்ஜஸ் எல்லாமே வேவ்டு. இப்போ பேங்க்கில் போனீங்கன்னா நெஃப்ட் அனுப்புகிறீங்க, ஆர்டிஜிஎஸ் அனுப்புகிறீங்க, ஒரு ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, டிடி எடுக்கிறீங்க, அது எல்லா சார்ஜஸும் வேவ். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் ரீட்டைல் லோன்ஸு கூட ப்ராசஸிங் சார்ஜஸில் கன்செஷன் இருக்குது. லாக்கர் ஆப்ரேஷன்ஸு கூட கன்செஷன்ஸ் இருக்குது. லாக்கர் ரெண்ட்லேயுமே கன்செஷன். ஸோ இது என்ன ஒரு குடும்பத்தில் ஒரு ஃபீமேல் எல்லாம் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே ஒரு கன்செஷனும் ஒரு ஆஃபரும் இருக்குது அட் அ நாமினல் மினிமம் பேலன்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ். இதில் கெமிக்கல்ஸே கிடையாது. லைக் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ரொம்ப கம்மி. சிலதுக்கெலாம் ப்ரிசர்வேட்டிவ் கூட கிடையாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் வி ஹேவ் குங்குமாதி தைலம். இது பார்த்திங்கன்னா லைக் நைட் சீரம் 10 hours ப்ராசஸ் பண்ணி நாங்கள் ஆயில் எடுக்கிறோம். இது ஸ்கின் க்ளோ சீரம். எல்லாமே யூனிசெக்ஸ் ப்ராடக்ட் தான். லேடிஸாக யூஸ் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. லைக் 8 yearsலேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அண்ட் வி ஹாவ் சாஃப்ரான் ஜெல் மாய்ஸ்சரைசர். இது நம்மளோட ஆக்னி மார்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணும். அண்ட் நல்பமராதி லேப்பம்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா லைக் யாரெல்லாம் நல்ல ஒரு ஸ்கின் க்ளோ வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் பிஃபோர் பாத் யூஸ் பண்ணும். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கும் ஒரு ஸ்டோரிஸ் இருக்குது. அண்டு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் யூஸ் பண்ணும் போது. அது ஃபுட் க்ரீம் கூட பார்த்திங்கன்னா எங்களோட நார்மல் ஃபுட் க்ரீம் கிடையாது, மருதாணி வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ 5 days கிராக்ஸ், ட்ரைனர்ஸ் எல்லாமே போயிடும். இது எல்லாமே ஹேண்ட்மேட். அண்ட் நார்த் ஈஸ்ட்லேருந்து வி ஹாவ் யூனிட், நாங்கள் அதுலேருந்து பண்ணிட்டுருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் கிராஸ் பேக்ஸ் இதெல்லாம் ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஸ்மெல்லும் கூட லஞ்ச் பேக் மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பாடி மசாஜர்ஸுங்க. நம்ம இப்போ ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி அதுக்காக யூஸ் பண்ணுறது தான். நம்ம மருந்து மாத்திரைங்க இல்லாமல் நம்ம வலிகளெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கக்கூடிய மிஷின் தான் இது. உட்காந்து பாருங்கள், சும்மா உட்காருங்க. பிடிச்சி விடுற எஃபெக்ட் தான் இதில் உங்களுக்கு வரும். அதே மாதிரி நம்ம நெக்லேருந்து ஃபூட் வரைக்கும் நமக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இது எலக்ட்ரிக்கல் 12 volt யூஸ் ஆகுது. நம்ம கார்லேயே வச்சுக்கலாம், வீட்லேயே வச்சுக்கலாம். இது எங்கே வேணால் கேரி பண்ணிட்டு போகலாம். ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடாப்டர்ஸ் 2 அடாப்டர் நம்மளே கொடுத்துருவோம். கார்லேயே வச்சுக்க முடியும், வீட்லேயே வச்சுக்க முடியும். அக்குப்ரெஷன் சீட் குஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. கார் சேர்லாம் போட்டுக்கிற மாதிரி. அதே பேக் சப்போர்ட், லம்பர் சப்போர்ட் அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் என்ன காஸ்ட்டில் நீங்கள் பண்ணுறீங்க சார்? இது ஆக்சுவலாக இந்த மசாஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 காஸ்ட் வரும். நம்ம இங்கே ஆஃபர் பண்ணி 6,000 தரோம். 2 year வாரண்டியில். உங்களுக்கு 1 year வாரண்டி போதுன்னா 5,000 வரைக்கும் நம்ம பண்ணி தருவோம். இது வெறும் ஃபுட்டுக்கு மட்டுமா சார்? இது வெறும் ஃபுட்க்கு மட்டும்தான். உங்களுக்கு ஃபுட் ரிலாக்ஸேஷனுக்காக சும்மா அப்படியே விரலில் நீட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா நீடிங் மசாஜ் தான் உங்களுக்கு.
இதில் மோட்ஸ் இருக்குது, இன்டென்சிட்டி நம்ம ஹை பண்ணிக்கலாம், ஹீட் வேணால் ஹீட் வச்சுக்கலாம், அப்படியே உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு. இதில் டைமர் வரும், நம்ம மினிமம் ஃபைல் வந்து மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம டைம் வச்சுக்கலாம். இதில் இல்லை ஆக்சுவலி இது வந்து என்னென்னா வாட்டர் கண்டிஷனர் பேஸ்டு. இது மெயினாக வந்து என்னென்னா ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டராக மாற்றுறதுக்காக. இப்போ எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னென்னா, இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், ப்ளம்பிங் மீட்டர்லேருந்து, டேப் லைன்லேருந்து, கீசர்லேருந்து, வாஷிங்லேருந்து எல்லாமே அடி வாங்குது, என்னடா பண்ணுறது அப்படின்றதுக்காக எதிர்பார்க்குறாங்க இல்லையா. அதனால் இது என்னென்னா மெயின்டெனன்ஸே இல்லாமல் நம்ம ப்ளம்பிங் மெட்டீரியலும் சேஃப்டி ஆகணும், மெட்டீரியலும் சேஃப்டி ஆகணும், நம்மளுடைய பர்பஸும் சால்வ் ஆகணும். அதனால் என்ன பண்ணுறோம்னா இதில் வந்து வாட்டரைசர்னு கொடுக்குறோம். கம்பெனி நேம் வந்து டர்போ ஃப்ளோ, ப்ராடக்ட் நேம் வந்து வாட்டரைசர். இதில் வந்து எந்த மெயின்டெனன்ஸோ இல்லை கெமிக்கலோ இல்லை நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியோ யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஓவரால் அவங்களுடைய வீட்டில் இருக்கிற மோட்டர் லைன்லேயே அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இது பேஸ்ட் ஆன் மோட்டருடைய ஹெச்பிக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகும்னா வாட்டரில் இருக்கிற அந்த கால்சியம் மெக்னீஷியம் பார்ட்டிக்கலை ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டராக மாற்றிட்டு நம்மளுக்கு லைனிங்கில் வரும்போது சேஃப்டி பர்பஸாக இருந்துடும். அப்போ என்ன ஆகும்னா ஆல் ப்ளம்பிங்லேருந்து, கீசர்லேருந்து, வாஷிங்லேருந்து எல்லா மெட்டீரியலையும் சேஃப்டி பர்பஸ் பண்ணிக்கும். இதனால் அடிக்கடி நம்ம அந்த டேப் மாற்றுறதுக்கோ இல்லை கீசர் மாற்றுறதுக்கோ, டிஷ் வாஷர் அடி வாங்குறதுக்கோ இல்லை பைப்பிங் லைனிங்கில் போய் ஷால்ட்டிங் அடைக்கிறதுக்கோ சேஃப்டி பர்பஸாக பண்ணுறோம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ளாட் சிஸ்டம். இப்போ எனக்கு வந்து ஓகேங்க, எனக்கு வந்து 20 வீடு 30 வீடு இருக்குது, ஃப்ளாட்டில் இருக்கும், எங்களுக்கு வர இண்டிவிஜுவலாக வர வீட்டுக்கு பண்ண முடியும் அப்படின்னா இந்த செட்டப் நம்ம இன்ஸ்டால் பண்ணித்தரோம். அப்போ அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற மெட்டீரியலையும் சேஃப்டி பண்ணிக்கலாம். இந்த சிஸ்டம் வந்து எல்லாமே என்னென்னா எந்த மெயின்டெனன்ஸ் கிடையாது, நோ மெயின்டெனன்ஸ். இது வந்து ஹார்ட் வாட்டரை மெயினாக சாஃப்ட் வாட்டராக மாத்திர கண்டிஷனர் பேஸ்ட். இதில் செகண்ட் டைப்பாக என்ன பண்ணுறோன்னா நம்ம தண்ணி வந்து சேவ் பண்ணோம். இப்போ மழை தண்ணி நம்ம சேர்க்கிறோம், எடுக்கிறோம், ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்றோம் இல்லையா. இதுலேயும் வந்து என்னென்னா லைஃப் லாங் எதுவுமே பண்ண தேவையில்லை, இதுலேயும் மெயின்டெனன்ஸ் கிடையாது. இது ஒன்ஸ் நம்ம ஓவரால் டேங்க்லேருந்து வர்றது, மொட்டை மாடியிலேருந்து வர்றது இல்லை நார்மல் ஃப்ளோர்லேருந்து வர்றதுக்கு ஃபில்டர் அட்டாச் பண்ணிடும். இதை ஒன்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னா லைஃப் லாங் அவங்க வந்து எந்த ஃபில்டர் மெத்தடும் பண்ண தேவையில்லை. இதை சேவ் பண்ணி வைக்கிற வாட்டரை அவங்க 5 வருஷம் வச்சு கூட யூஸ் பண்ணலாம், யூட்டிலிட்டிஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இதுலேயும் எந்த மெயின்டெனன்ஸ் கிடையாது. இது வர வாட்டரை சேவ் பண்ணி ஃபில்டர் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பயோசெப்டிக் டேங்க். இது வந்து என்னென்னா மெயின் அட்வான்டேஜ், எந்த வீட்லையாக இருந்தாலும் நம்ம எடுக்கிறோம். இப்போ இதில் என்னென்னா ஒரு முறையும் நம்ம மெயின்டெனன்ஸ் எடுக்கணும். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை ஸ்லெட்ஜ் எடுக்கணும், வாட்டர் எடுக்கணும், எல்லாமே மெயின்டைன் பண்ணணும். பட் இதில் என்னென்னா எஃப்ஆர்பி மெட்டீரியல் கொடுக்குறோம், பயோசெப்டிக் டேங்க். இதில் 5 விதமாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். இதில் எடுக்கும்போது என்ன ஆகுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்லெட்ஜஸ் எல்லாமே இந்த டேங்க்குள்ளே வந்துடும். டேங்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் பாக்டீரியாவும் பயோ டேங்க்கும் ஆன் ஆகிடும். இதிலேருந்து அந்த செல்ஸ் எல்லாமே எடுத்து ஸ்லெட்ஜஸ் எல்லாமே ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபீட் பண்ணிவிட்டு ஃபில்டர்டு வாட்டராக தான் இந்த 5th டேங்க்குக்கே வரும். அப்போ என்ன ஆகும்னா இதில் நம்ம எடுக்கணும், க்ளீன் பண்ணணும், வாஷ் பண்ணணும், இல்லை ஸ்லெட்ஜ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும், ஃபில் ஆகுது, எந்த இதுவும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. எல்லாத்தையும் எடுத்து ஃபில்டர்டு பண்ணி ஃபில்டர்டு வாட்டராக வெளியில் வந்துடும். இந்த வாட்டரை நம்ம ரீசைக்கிள் யூஸ் பண்ணலாம், செடிங்களுக்கு கொடுக்குறதுக்கு, ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு, இல்லை பாத்ரூம்க்கே ஃப்ளஷ் டேங்க்குக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மெயினாக வந்து பயோசெப்டிக் டேங்க். நிறைய இடத்துல கவர்மெண்ட் வந்து ட்ரைனேஜ் இல்லாத இடத்துக்கு இது நம்ம சேஃப்டி பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணின்றது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், அதை பற்றி சார் ரொம்பவே அழகாக சொன்னார். சார் உங்கள் பேர் சார்? சரவணன். சரவணன், ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். சார் இந்த மாப்போட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாட்டி நம்ம தண்ணியில் நனைச்சாலே இவ்வளோ வாட்டர் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு வாட்டி நம்ம நினச்சோன்னா ஒரு ரூமை ஃபுல்லாகவே கவர் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கீழே சிந்தாது. மாப்பு வரைக்கும் நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஜெக்கிலெல்லாம் தண்ணி எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் தள்ளமோ தண்ணி வெளியே வரும், பேக்கில் வாட்டர்லாம் அப்சர்வ் ஆகும். ஒரு ரூமை 5 நிமிஷத்தில் மாப் பண்ணிடலாம். இது நம்ம கூட்டிகிட்டு பெருக்கிட்டு மாப் பண்ணுறதுங்க. நம்ம எவ்வளோ தான் வீடை தொடப்பத்தில் கூட்டினாலும் பெருக்கினாலும் நம்ம எல்லார் வீட்லேயும்
எது இருக்கோ இல்லையோ மண், முடி, டஸ்ட்டு, சின்ன சின்ன முடி, பெரிய பெரிய முடி, அழுக்கு, டஸ்ட்டு எல்லாமே இருக்கும். பட் இதை நம்ம தண்ணியை ஃபுல்லாக புழிஞ்சிட்டு முன்னாடி இருந்து பின்னாடி இப்படி இழுத்துட்டு வந்தாலே போதும். கண்ணுக்கு தெரியாத மண், முடி, டஸ்ட்டு எல்லாமே மாப்பில் எடுத்துரும். இது நம்ம கையெல்லாம் வைக்க வேணாம், ரூமை ஃபுல்லாகவே மாப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு தண்ணியில் அலசிட்டு ஒரு புழிஞ்சிங்கனாலே போதும், எல்லாமே அழுக்கு தண்ணியில் போயிடும். அடுத்து கிச்சன். இப்போ நம்ம கிச்சனில் சமைக்கிறோம், டைனிங் ஹாலில் சாப்பிட்றோம், டீ, காஃபி, சாம்பார், ரசம், மோர், தயிர், ஆயில் கரை, பிசு கரை இருக்கும். எந்த ஒரு மாப்புமே ஆயில் கரை, பிசு கரை எடுக்காது. இது ஆயில் கரை, பிசு கரையானாலும் நம்ம தனியாகவே வெளியவே எடுத்துடலாம். அடுத்து டாய்லெட்டில் எது யூஸ் பண்ணும்போது ஆசிட் கம்பல்சரியாக யூஸ் பண்ணுவோம். இந்த டெலி ஷாப்பிங்கில் 2000 மாஃப் 5000 மாஃப்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களாலே ஆசிட் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இது வந்து பாலிவினைல் மெட்டீரியலுங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரெக்டாக சோப் ஆயில், டெட்டாயில், டோமெக்ஸ், ஏரியல், லைசால், ஆர்பிக், ஆசிட்லாம் யூஸ் பண்ணலாம். கிச்சனில் சமைக்கிறோம், ஒரு சுடு தண்ணி கொட்டுது, சுட டீ காஃபி கொட்டுது, சூடாக ஒரு ஆயிலே கொட்டினாலும் உடனடியாக நம்ம தொடச்சி எடுத்துடலாம். எவ்வளோ ஹீட் இருந்தாலும் ஸ்பாஞ்சு டேமேஜ் ஆகாது, பிசுப்பெல்லாம் ஆகாதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பால்கனியில் தண்ணி கொட்டியிருக்கு, வீட்டில் சின்ன பசங்க தண்ணி கொட்டாங்க, பாத்ரூம் வந்து அழுக்கு தண்ணி வந்துருச்சு, துணி மேட்டெல்லாம் போட்டு கையில் துடைக்கணும், துவைச்சி வெயிலில் காய வைக்கணும் அவசியம் இல்லை. இதை வச்சு நம்ம பின்னாடி இழுத்திங்கன்னா டீ, காஃபி, ஜூஸ், ரசம், தண்ணி, மோர் எதுவாக இருந்தாலும் உறிஞ்சிடும். 2 சைடும் யூஸ் பண்ணலாம், ஒரே மாதிரி யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த அழுக்கு தண்ணியை நம்ம ஈஸியாக ஸ்க்யூஸ் பண்ணிடலாம். சின்னது வேணால் சின்னது பண்ணிக்கலாம். சின்னது பண்ணிங்கன்னா இந்த வால் க்ளீனிங் பண்ணிக்கலாம். கிச்சன் வால், டாய்லெட் வால், விண்டோ, கிளாஸ் வரைக்கும் துடைச்சிக்கலாம். கிளாஸ்லாம் துடைச்சிக்கலாம், ஒரு ஸ்க்ராச்சஸ் தான் துடைச்சிக்கலாம். இது ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1050 வருது. இங்கே எல்லாம் ஆஃபர் போக நாங்கள் 750க்கு பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இது தேஞ்சிருச்சு அப்படின்னா ரிலையன்ஸ், மோர், பிக் பஸார், நீலகிரி, சரவணா ஸ்டோர் எல்லா இடத்துலையும் இருக்குது. தனியாக வெளியே வாங்கினீங்கன்னா 330 ரூபா, எங்ககிட்ட 240 ரூபா தான். சிமெண்ட் ஃப்ளோர்னால் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றிக்கணும். மொசைக் டைல்ஸ், மார்பிள், கிரானைட்னா ஒரு ஸ்பாஞ்சு 2.5 2.5 வருஷம் வரும். இங்கே வந்து நாங்கள் சென்னையிலே ஷோரூம் இருக்குது, கோயம்புத்தூர்லேயும் இருக்குது, தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பாஞ்சை மட்டும் மாற்றினா போதும். 2 வருஷத்துக்கு நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியும் ஃபுல்லாகவே கொடுத்துறோம். ஸ்டிக்கு எது போனாலும், மாப் எது போனாலும் டோட்டலாக 2 வருஷத்துக்கு இங்கே மாற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நேம் சங்கர், சென்னையில் தான் கோடம்பாக்கத்தில் ஷோரூம் இருக்குது. என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா 8637458956. இன்னொரு நம்பர் வந்து 9566234670. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். எங்கள் கம்பெனி பேர் ஸ்ரீ சாய் கலெக்ஷன். எங்களது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நேச்சுரல் ஸ்டோன் ப்ராடக்ட்ஸ், அக்யூப்ரெஷர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஹெல்த் ப்ராடக்ட்ஸ். இது வந்து எல்லாமே நேச்சுரல் ஸ்டோன்ஸ் ப்ராடக்ட் வந்து வெல்த் ப்ராடக்ட், ஹெல்த் அண்ட் வெல்த். எங்களது நேச்சுரல் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் கையிலே பண்ணுறது. இந்த மாதிரி நேச்சுரல் ஸ்டோன், ஜெம்ட்ரி, பிரேஸ்லெட்ஸ், பெண்டன்ஸ், இயரிங்ஸ், ரிங்ஸ் எல்லாமே பண்ணுறோம். நீங்கள் வேர் பண்ணிக்கவும் செய்யலாம், இல்லை நீங்கள் உங்கள் ஆஃபீஸில், வீட்டில் ப்ளேஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது, பாக்கெட்டில் கேரி பண்ணுற மாதிரியும் இருக்குது, கிஃப்ட் ஐட்டம்ஸ் மாதிரியும் இருக்குது நிறைய. எல்லாமே நேச்சுரல் ஸ்டோன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஹீலிங் ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க, நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். இது வீட்டில் இது பார்த்திங்கன்னா 7 சக்ரா பிரமிட். இது வந்து நம்மளோட 7 சக்ராஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சக்ராவுக்கு ஒரு ஸ்டோன் உகந்தது. இது இந்த 7 சக்ரா ஸ்டோன்ஸ் வந்து வீட்டில் வைக்கும் போது வீட்டில் உள்ள எல்லாரோட 7 சக்ராஸ் பேலன்ஸ் பண்ணும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும், நெகட்டிவ் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். ஹெல்த் அண்ட் வெல்த் பிரமிட். வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள் எதுவுமே இருக்காது, பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். ஏன்னா எல்லாரோட 7 சக்ராவும் இது பேலன்ஸ் பண்ணும். அதே மாதிரி இது 7 சக்ரா ஜெம் ட்ரீ. இது எல்லாமே ஹெல்த் அண்ட் வெல்த் ட்ரீ. இது ஒரு பிரான்ச்சில் ஒரு ஸ்டோன். அதே மாதிரி 7 சக்ராஸ் பேலன்ஸ் பண்ணுறது. கல்ப விருட்சம், செல்வ மரம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரமிட்ஸ் ஒரு ஸ்டோனில் தனியாக பிரமிட்ஸ் இருக்குது. 7 சக்ராஸ் என்கிரேவ் பண்ண பிரமிடும் இருக்குது. இந்த மாதிரி செலனைட் பிளேட்ஸ் இருக்குது. செலனைட் பிளேட்ஸில் வந்து நீங்கள் எந்த ஸ்டோனை வச்சாலுமே அது வந்து அது கிளென்ஸ் பண்ணி கொடுத்துரும். செலனைட்க்கு அந்த பவர் இருக்குது. செலனைட் பிளேட்ஸ் இருக்குது. அதே மாதிரி செலனைட் ஸ்டோன் அண்ட் பிளாக் டர்மலைன் ஸ்டோன் கலந்த கிரேப்ஸ், அது பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் மாதிரி இருக்கும். அதை ஹேங் பண்ணும்போது செலனைட் வந்து இட் கிளென்சஸ் த நெகட்டிவ் எனர்ஜி இன் த ஏர், அண்ட் பிளாக் டர்மலைன் வந்து இட் வாட்ஸ் அவே த நெகட்டிவ் எனர்ஜி. அந்த மாதிரி ஸ்டோன்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 3 legged ஃப்ராக் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 3 கால் செல்வ தவளைன்னு சொல்லுவாங்க. இது வெளியிலேருந்து வராமல் நிற்கிற சொத்து வகைகள், பண வகைகள், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் வரும். கடன் தொல்லைங்க சால்வ் ஆகும், வீட்டுக்கு செல்வம் செழிப்பாக வரும். ஆஃபீஸில் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வைக்கும்போது அந்த இடத்துடைய வருமானம் பெருகும். வாயில் காயின் வச்சுருக்கோம், ஃபுல்லாக கோல்டு காயின்ஸ் கவிட்டு வர மாதிரி. இது வந்து ராஜதவளைன்னு சொல்லுவாங்க. மேலே க்ரௌன் இருக்கும் அது தலை மேலே. இது 3 legged ஃப்ராகு. அதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி
ரோஸ் குவாட்ஸில் மேண்ட்ரியன் டக்ஸ் செட் இருக்குது. மேண்ட்ரியன் டக்ஸ் வந்து மெயில் அண்ட் ஃபீமேல், அன்மேரிட்க்கு மேரேஜ் ஆகிறதுக்கு, மேரேஜ் ஆனவங்க குட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு பெட்ரூமில் வைக்கிறது அது அந்த மாதிரி இருக்குது. நிறைய பெண்டன்ஸ் இருக்குது. இது வந்து ஆபோலைன் ஷெல்லில் பண்ண இயரிங்ஸ், அது பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காக போடுறது. மிச்சது எல்லாமே ரோஸ் குவாட்ஸ், க்ரீன் ஜேட் அந்த மாதிரி ஸ்டோன்ஸில் உள்ள இயரிங்ஸ் இருக்குது, பிரேஸ்லெட்ஸ் இருக்குது, கோமதி சக்ரா இருக்குது, பிஸ்னஸ் காயின் இருக்குது, பிஸ்னஸ் கேஷ் பாக்ஸில் வைக்கிற காயின் இருக்குது. இந்த மாதிரி வந்து நீங்கள் கிஃப்ட் ஐட்டம் மாதிரி கொடுக்கலாம். பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காக ஆஃபீஸில், வீட்டில் டேபிள் மேலே வைக்கிறது. கிறிஸ்டல்ஸ் இது, ரா கிறிஸ்டல்ஸ் இது சிட்ரைனில் இருக்குது, கிறிஸ்டலில் இருக்குது. இது பைரைட் ஸ்டோன்ஸ், அபெண்டன்ஸ் ஆஃப் வெல்த் அட்ராக்ஷனுக்கு வைக்கிறது நேச்சுரல் ஸ்டோன்ஸ் இது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில், ஆஃபீஸில் டேபிள் மேலே வைக்கலாம், கேஷ் பாக்ஸில் வைக்கலாம். சின்னதாகவும் இருக்குது, பாக்கெட்டில் கேரி பண்ணுற மாதிரியும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன், வெல்த் அட்ராக்ஷனுக்காக வைக்கிறது இது. அந்த மாதிரி இது 7 சக்ரா ஹேங்கிங் இருக்குது. 7 சக்ரா ஹேங்கிங் மெயின் என்ட்ரன்ஸில் ஹேங் பண்ணும்போது நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். அதே மாதிரி இது வந்து இதில் தண்ணி ஃபில் பண்ணி குடிக்கிறது. இது ஸ்டோன்ஸ் வந்து இன்ஃப்யூஸ்டு வாட்டர் பாட்டில், இதில் தண்ணி வச்சு குடிக்கும் போது செல்ஃப் ஹீலிங். இது நம்மளோட உடம்புல உள்ள நெகட்டிவ் எனர்ஜி, திருஷ்டி அதெல்லாமே எடுக்கிறது. 7 சக்ராஸை ஓப்பன் பண்ணுவோம். இது நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். இந்த மாதிரி நேச்சுரல் ரா கிறிஸ்டல்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட, எல்லா ஸ்டோன்ஸ்லேயுமே இருக்குது. இந்த மாதிரி ஹம்சா ஹேங்கிங் இருக்குது. எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது. எல்லா நேச்சுரல் ஸ்டோன்ஸில் எல்லா ப்ராடக்ட் இருக்குது. இந்த மாதிரி சைன்ஸ் இருக்குது. இந்த சவுண்ட் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக, ரொம்ப மியூசிக்கலாக இருக்கும். இந்த சவுண்ட் வேறு எந்த சைன்ஸுமே வராது. இது எல்லாமே நேச்சுரல் ஸ்டோன்லேயே பண்ண சைன்ஸ். இது வீட்டில், ஆஃபீஸில் ஹேங் பண்ணலாம். ஈவில் ஐக்கு, திருஷ்டிக்கு ஹேங் பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. ப்ராஸ்பரிட்டி பெல் இருக்குது. நிறைய இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பெண்டன்ட்டு இது ரொம்ப ஸ்பெஷல். இது சிட்ரைன்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ராக் சிட்ரைன் ஸ்டோனில் பெண்டன்ட் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். இதில் ரொம்ப எங்ககிட்ட ரொம்ப லைக் பண்ணி வாங்குவாங்க இந்த மாதிரி ஸ்டோனோட பெண்டன்ஸ் எல்லாம். 450 ரூபாய்க்கு மினி கேமரா கிஃப்ட் மாதிரி வாங்கிட்டு போகலாங்க. உலகத்தில் இந்த மாதிரி கேமரா பார்த்துருக்க முடியாதுங்க. இதுக்கு சார்ஜரும் அட்டாச் தரேன். இங்கே பாருங்கள், சார்ஜர் இருக்குது, எல்லாமே இருக்குது பாருங்கள். வெறும் 450க்கு தரேங்க. இந்த வாரம் 6, 7, 8 வெள்ளி, சனி, ஞாயிறு உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா பொருளும் பாருங்கள். எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் ஐஃபை ஷாப்பிங் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஃபாலோ பண்ணுற அனைவருக்கும் அதே ரேட்டு தர 1000 ருபீஸ் தரேன். உலக வரலாற்றில் யாருமே கொடுக்க முடியாது, நினச்சி பார்க்க முடியாது, சிந்திக்க முடியாது. 1000 ரூபாய்க்கு தரேன் பாருங்கள். 700 ரூபாய்க்கு யாராவது கொடுத்துட்டாங்க பாருங்கள். பேரை மாற்றிடுறேன், 700 ரூபாய்க்கு தரேன் பாருங்கள். வெள்ளி, சனி, ஞாயிறு வாங்க, பணத்தை அள்ளிட்டு வாங்க, பொருளை அள்ளிட்டு போங்க. Basically the stall, the reason for putting the stall here is to show that to break the traditional barrier that only in construction industry men only can lead the way. No, not like that. To exemplify that, women also lead the way. To show that we have put a stall here. சார், இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ப்ரொடெக்டர், அதை டெம்பர் கிளாஸ் ஓட்டுவாங்க, ப்ரொடெக்டர் ஓட்டுவாங்க. இது அன்பிரேக்கபிள் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. பட் அதில் பிராண்டட் ஒன். இது லென்ஸ்ன்னு சொல்லிட்டு இம்போர்ட் கம்பெனி. இது மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனா, பட் இம்போர்ட் பண்ணுறது ஜப்பான்லேருந்து வர்றது. எப்போவுமே உடையாது. ஸ்க்ராச்சஸ் ஆச்சுனாலும் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அதே மாதிரி நீங்கள் ஃபோனில் போடும்போது எவ்வளோ தூரத்துலேருந்து ஹைட்லேருந்து மொபைல் கீழே விழுந்தாலும் அந்த டிஸ்பிளே ப்ராடக்ட் படும் உங்களுக்கு. ஸோ டிஸ்பிளேயும் சீக்கிரம் உடையாது. அந்த மாதிரி பண்ணுறோம் சார். அதில் நிறைய குவாலிட்டி ஆஃப் ஸ்கின்ஸ் இருக்குது. உங்களுக்கு பேக் ஸ்கின் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டெம்பர்லேயே ப்ரைவேசி, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எட்ஜ் மொபைலுக்குன்னு தனியாக வரும். அந்த கர்வ் டிஸ்பிளேக்கெலாம் தனியாக வரும். நிறைய வேரியண்ட் ஆஃப் ஸ்கின்ஸ் இருக்குது உங்களுக்கு. நிறைய டெம்பர் கிளாஸ் இருக்குது. ஃபைனலி உள்ளே போயிட்டு வந்தாச்சு. அது மட்டும் இல்லை மக்களே, 6, 7, 8 இந்த 3 நாள் தான் இந்த பீஸ் நடக்க போகுது. அதனால் உமன்ஸ் எல்லோரும் சீக்கிரமாக அவங்க ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வாங்க, வந்துட்டு அள்ளிட்டு போங்க.